இப்போ நீ பண்ணிருக்கிற வேலைக்கு விக்ரம் சார் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு நினைக்கும் போது எனக்கே உடம்பெல்லாம் நடுங்குது என்று டேனி சொல்ல கௌஷிக் பயத்தில் எச்சிலை விழுங்கினான். அப்போது திடீரென லிஃப்ட் கதவு திறந்தது. நீரஜா கிழிந்த உடைகளோடு தன் மானத்தை மறைத்தபடி, என்ன காப்பாத்துங்க, விக்ரம் சார் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு, என்ன அவர்கிட்ட இருந்து காப்பாத்துங்க என்று அழுது கொண்டே வெளியில் ஓடி வந்தாள். டேனியும் கௌஷிக்கும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் பார்த்து கொண்டிருந்தார்கள். லாபியில் இருந்த மற்ற ஆட்கள் எல்லோருக்கும் அந்த காட்சியை பார்த்ததும் உடனே தங்களுடைய செல்போன்களை எடுத்து போட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீரஜா நேராக கௌஷிக் டேனியின் முன்னால் வந்து விழுந்து, அந்த விக்ரம் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணினாரு, நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன கொன்னோடு வேண மிரட்டி கட்டாயப்படுத்துறாரு, நீங்க தான் என்ன அவர்கிட்ட இருந்து காப்பாத்தணும் என்று சொல்லிக் கொண்டு கதறி அழுதாள். அங்கே நின்றிருந்த எல்லோரும் அந்த காட்சியை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. நீரஜா சொல்லிவிட்டு சென்றதற்கும் அவள் வெளியே வந்து நடந்து கொள்வதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாததால் கௌஷிக் அவளையே குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ஏமா, நீயே அதுக்காக தான் உள்ள போன, இப்போ அவர் அந்த தப்பு பண்ணிட்டாருன்னு வந்து அழுதுகிட்டு இருக்க, உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்துச்சு என்று கௌஷிக் தன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். அந்த சமயத்தில் லிஃப்ட் கதவு திறக்க உள்ளே இருந்து விக்ரம் கேஷுவலாக பாக்கெட்டில் கைவிட்டபடி அவர்களிடம் நடந்து வந்தான். அவனை பார்த்ததும் நீரஜா பயத்தில் இன்னமும் சில அடிகள் பின்னால் நகர உடனே கௌஷிக் தன்னுடைய கோட்டை எடுத்து அவளுக்கு போர்த்து விட்டான். அங்கே இருக்கும் எல்லோரும் தங்களுடைய மொபைலில் போட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்துக்கொண்டிருக்க சிலர் இன்ஸ்டாகிராமில் அங்கே நடக்கும் காட்சிகளை எல்லாம் லைவாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். சுரபியும் எதர்ச்சியாக அந்த வீடியோவை பார்த்துவிட அவளுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்த நொடியே விக்ரமுக்கு டயல் செய்து, விக்ரம், அங்க என்ன நடக்குது, எதுக்காக அந்த பொண்ணு உங்க பேரை சொல்லி அழுதுகிட்டு இருக்கா என்று பதட்டமும் அழுகையும் கலந்த துணியில் சொல்ல விக்ரம் ஆச்சரியத்தோடு, அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்க, அங்க இருக்கிறவங்க தான் யாரோ அங்க நடக்கிற எல்லாத்தையும் இன்ஸ்டால லைவ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, சீக்கிரம் அதை ஆஃப் பண்ண சொல்லுங்க, உங்களோட மானம் இந்தியா முழுக்க கெட்டு போயிட்டு இருக்கு என்று பதட்டத்துடன் சொன்னாள். பேபி, உனக்கு மேல நம்பிக்கை இருக்கா என்று விக்ரம் கேட்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு விக்ரம், ஆனா இந்த ஊர்வாயை எப்படி நம்ப வைக்க முடியும், ஏற்கனவே எங்க சொந்தத்துல யாருக்கும் இந்த விஷயம் பிடிக்காது, என் அப்பா அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா இதையே காரணமா வச்சு நம்மள டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க என்று சொல்லி அழுதாள் சுரபி. அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரியணும்னா இந்த லைவ் வீடியோ அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கட்டும், இன்னமும் கொஞ்ச நேரத்துல உண்மை என்னன்னு உனக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த வீடியோலயே பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று சொல்லி போனை கட் செய்த விக்ரம் கூட்டத்தை பார்த்து, யாரெல்லாம் இன்ஸ்டா லைவ் போட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் ஃப்ரீயா முன்னாடி வந்து வீடியோ எடுங்க, நடக்கிறது ரொம்ப கிளியரா தெரியட்டும் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு ஆரம்பத்தில் எல்லோரும் பயந்தார்கள். ஒருவேளை வீடியோ எடுப்பதற்காக விக்ரம் தங்களை ஏதாவது செய்து விடுவானோ என்று பயந்தார்கள். ஆனால் விக்ரம் ரொம்பவே கூலாக அந்த விஷயங்களை எல்லாம் ஹேண்டில் செய்வதை பார்த்து கொஞ்சம் நம்பிக்கையுடன் சிலர் முன்னால் வந்தார்கள். அதை பார்த்ததும் நீரஜா இன்னமும் சத்தமாக அழுது கொண்டே, கௌஷிக், நீ சொல்லி தானே நான் உன் கூட வந்தேன், இப்ப இவர் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாருன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கே, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று சொன்னவள் சுற்றி இருந்த எல்லோரையும் பார்த்து, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, தப்பு பண்றது ஒரு பெரிய ஆளா இருந்தா இப்படிதான் வாயை பொத்துக்கிட்டு அமைதியா இருப்பீங்களா என்று கத்திக்கொண்டு அழுதாள். உடனே கௌஷிக் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, மிஸ்டர் விக்ரம், என்ன இது, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா நீங்க இப்படிதான் நடத்துவீங்களா, நாங்க உங்க மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தோம் தெரியுமா என்று கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டான். உடனே அருகில் நின்றிருந்த லம்போ, ஹலோ, உண்மை என்னன்னு தெரியாம விக்ரம் சார தப்பா பேசின உன்னை இதே இடத்துல கொண்டு போட்டுருவேன் என்று கோபமாக சொல்ல, பாத்தீங்களா உங்க முன்னாடியே என்னை எப்படி மிரட்டுறாங்கன்னு என்று கௌஷிக் சுற்றி இருந்த ஆட்களை எல்லாம் பார்த்து நியாயம் கேட்டான். அதுவரைக்கும் அமைதியாக இருந்த டேனி கௌஷிக்கை பார்த்து, ஏ கௌஷிக், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன பேசினன்னு எனக்கு நல்லா தெரியும், நீரஜாவை வச்சு விக்ரம் சாரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதுக்கு தானே அவளை தனியாவே அனுப்புன, இப்போ டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி டிராமா பண்ணிட்டு இருக்கியா என்று கோபமாக சொன்னான். அதை கேட்ட நீரஜா, பணக்காரங்க தப்பு பண்ணினா அவங்க இப்படிதான் எங்க மேல பழைய போட்டு தப்பிப்பாங்க, எல்லாரும் முன்னாடியும் எப்படியெல்லாம் மாத்தி பேசுறாங்கன்னு பாருங்க, விக்ரம் தான் என்ன முதல்ல தனியா அவரோட ரூமுக்கு வர சொன்னாரு, இந்த டேனி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, இப்போ திடீர்னு எப்படி போய் சொல்லி சீனையே மாத்துறாங்கன்னு பாருங்க என்று சொல்லிக்கொண்டு கதறி அழுதாள் நீரஜா. அதை கேட்டதும்
டேனி பயங்கரமான கோபத்தில் அவளை அடிப்பதற்காக முன்னோக்கி செல்ல விக்ரம் அவனை தடுத்து, வேண்டாம் டேனி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என்று சொன்னவன் திரும்பி லம்போவை பார்த்து, லம்போ, மேல என்னோட ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதோட ஃபுட்டேஜை இந்த லாபியில் இருக்கிற ஸ்கிரீன்ல கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ண, உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்று கேஷுவலாக சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் நீரஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. உண்மையில் அவனுடைய ரூமில் சிசிடிவி கேமரா இருப்பதை அவள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. விக்ரம் அந்த வார்த்தையை சொன்னதும் அவளுடைய கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. உடனே பயத்தில் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓட ட்ரை செய்ய டேனி டக்கன் அவளுடைய கையை பிடித்து, எங்கடி தப்பிச்சு ஓட பாக்குற, உன்னோட வேலைத்தனம் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும், இருந்து பார்த்துட்டு போ என்று சொல்லி அவளை நகர விடாமல் பிடித்துக் கொண்டான். கௌஷிக் பயத்தில் உயிரே போய்விடும் போல் ஆகிவிட்டது. உண்மையில் நீரஜாவின் அழகில் விக்ரம் மயங்கி இருக்க மாட்டான் என்று நினைத்த கௌஷிக், நீரஜாதான் இதுபோல டிராமா செய்கிறாள் என்பதை அவன் முன்பே கண்டுபிடித்து விட்டான். விக்ரம் தன் மானத்திற்கு பயந்து தங்களின் பக்கம் சாய்ந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் கௌஷிக்கும் அந்த நேரத்தில் நீரஜாவுக்கு சப்போர்ட் செய்தான். ஆனால் மொத்த சீனும் இப்படி தலைகீழாக மாறும் என்று அவன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. லம்போ விக்ரமின் ரூமில் நடந்த காட்சிகளை லாபியில் இருந்த டிவியில் ஸ்கிரீன் செய்தான். உடனே எல்லோரும் அவர்களுடைய போனை டிவியை நோக்கி திருப்ப அங்கே நடப்பதை எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். சுரபியும் தன்னுடைய ரூமில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது விக்ரமின் அறைக்குள் வந்த நீரஜா அவனிடம் நெருங்கி வந்து பேசுவதும், விக்ரம் அவளை வலுக்கட்டாயமாக திட்டி அனுப்புவதும், நீரஜா அந்த அவமானத்தில் விக்ரமை பழிவாங்க நினைத்து அவனுடைய ரூமுக்குள் தானே தன்னுடைய துணிகளை எல்லாம் கிழித்துக்கொண்டு அழுதபடி டிராமா செய்து கொண்டே வெளியில் ஓடி வருவதையும் கிளியராக எல்லோரும் வீடியோவில் பார்த்தார்கள். அதை பார்த்ததும் தான் சுரபிக்கு நிம்மதியே வந்தது. அதற்கு மேல் அந்த வீடியோவை பார்க்க அவளுக்கு விருப்பமில்லாமல் வீடியோவை கட் செய்துவிட்டு வாஷ்ரூமுக்கு சென்று முகத்தை கழுவிக்கொண்டு வந்து நிம்மதி பெருமூச்சுடன் உட்கார்ந்தாள். என் புருஷனை யாராச்சும் மயக்க முடியுமா? விக்ரம் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மேல தப்பா பழி போட்டா இதுதான் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு ரிலாக்ஸாக பெட்டில் படுத்தாள். சிசிடிவியில் நடந்த காட்சிகளை எல்லாம் பார்த்ததும் சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் நீரஜாவை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். உடனே விக்ரம் அவர்களை எல்லாம் பார்த்து, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல, இனிமே இந்த பிரச்சனைய நாங்க டீல் பண்ணிக்கிறோம், எல்லாரும் அவங்களோட வேலையை பாருங்க என்று சொல்லி எல்லோரையும் அனுப்பினான். லம்போ அங்கே இருந்தவர்களின் லைவ் வீடியோவை எல்லாம் கட் செய்ய சொல்லி எல்லோரையும் அவர்களுடைய இடத்திற்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் சென்றதும் கௌஷிக் விக்ரமை பார்த்து, விக்ரம் சார், உள்ள என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இவ அழுததை பார்த்து நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிதான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சுடுங்க. உண்மையிலேயே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போக தான் வந்தேன் என்று கெஞ்சும் துணியில் சொன்னான். அதை கேட்டதும் அருகில் நின்றிருந்த நீரஜா, கௌஷிக், என்ன இது? நீ சொல்லித்தானே நான் இதெல்லாம் பண்ணினேன், இப்போ என்ன திடீர்னு மாத்தி பேசுற என்று கோபமாக சொல்ல, எது இப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விக்ரம் சார் மேல பழி போடணும்னு நான் உங்ககிட்ட சொன்னனா? அவர்கிட்ட ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருன்னு தானே சொன்னேன் என்று கௌஷிக் திரும்பி கேட்க, அப்புறம் எதுக்கு நான் வெளியே ஆளும்போது நீ என்ன சப்போர்ட் பண்ணுன என்று நீரஜா திருப்பி கேட்டாள். அவர்கள் இருவரும் மாறி மாறி சண்டை போடுவதை பார்த்த விக்ரம் அருகில் நின்றிருந்த டேனியை பார்த்து கடுப்பான துணியில், டேனி, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த நல்லவங்களுக்காக தான் நீ என்கிட்ட பறிஞ்சு பேசினியா? இன்னமும் ஒரு நிமிஷம் கூட இவங்க என் கண்ணில் படக்கூடாது. இவங்க பண்ணன தப்புக்கு இவங்க நாடு கடத்திடு என்று சொல்லிவிட்டு கோபமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் விக்ரம். ஹலோ விக்ரம் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. தேவி குரூப்ஸோட டாக்குமெண்ட்ஸை கூட நான் உங்க பேர்ல மாத்தி கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க என்று கத்தி சொன்னான் கௌஷிக். ஆனால் விக்ரம் அவனுடைய பேச்சை கண்டுகொள்ளவே இல்லை. உடனே லம்போ அங்கே வந்து கௌஷிக்கின் காலரை பிடித்து, ஏய் போதும் போதும், முதல்ல இடத்தை காலி பண்ணு, இனிமே நீ என்ன கெஞ்சினாலும் வேலைக்காகாது என்று சொல்லி அவனை இழுக்க டேனி கௌஷிக்கை பார்த்து, விக்ரம் சாரே உன்னை மன்னிச்சு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க ரெடியா இருந்தாரு, அதுக்குள்ள இந்த நீரஜாவை அனுப்பி உனக்கே நீயே ஆப்பு வச்சுக்கிட்ட, இனிமே உன்னோட வாழ்க்கை முழுக்க ஆப்பிரிக்கால தான் என்று சொன்னான். என்னது, ஆப்பிரிக்காவிலையா? அங்க எதுக்காக என்ன அனுப்பணும் என்று கௌஷிக் அதிர்ச்சியுடன் கேட்க, உன்னோட வாழ்க்கையில நீ பண்ணன இந்த பெரிய தப்புக்கு இனிமே ஆப்பிரிக்கா மைனிங்ல தான் வேலை செஞ்சு கழிக்க போற. அவளையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒருத்தங்க கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். விஷ்ணுவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சும் நீங்க இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்
என்று சொன்ன டேனி மிஸ்டர் ராவுக்கு கால் செய்தான். ராவுக்கு ஆப்பிரிக்காவில் பல மைனிங் கம்பெனிகள் இருக்கின்றது. ராவுக்கும் விக்ரமுக்கும் ஏற்கனவே ஒரு நட்பு இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் மைனிங் கம்பெனியை தொடங்குவதற்கு விக்ரமுக்கும் ஒரு பங்கு இருந்தது. அதை பார்த்த கௌஷிக் பயத்தில் அழுது கொண்டே அருகில் நின்றிருந்த நீரஜாவை பார்த்து, உன்னாலதாண்டி என்னோட வாழ்க்கையை அழிய போகுது என்று சொல்லிக்கொண்டு கதறினான். நீரஜாவுக்கு பயத்தில் என்ன செய்வது என்றே தெரியாமல் அதிர்ச்சியில் அழுது கொண்டே நின்றிருந்தாள். விக்ரம் ரூபத்தில் தாங்கள் நரகத்திற்கு செல்லப் போகிறோம் என்ற பயமே அவர்களை பாதி சாகடித்தது. ஹைதராபாத் சிட்டியில் ஸ்டார் ரிங் தீவில் சாதாரண உடை அணிந்த நிரஞ்சன் ஒரு சேரில் உட்கார்ந்து தூண்டிலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவருக்குள் சில அழுத்தத்தை உணர்ந்தாலும் வெளியில் நன்றாக கம்பீரமாகவே இருந்தார். முகத்தில் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். மிஸ்டர் நிரஞ்சன், என்ன விஷயம்? எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க? ஏதாச்சும் எமர்ஜென்சியா? இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதா என்று கேட்டுக்கொண்டே அனுராதா மெதுவாக நிரஞ்சனின் அருகில் வந்தாள். நிரஞ்சன் மெதுவாக பின்னால் திரும்பி பார்க்க ஜீன்ஸ் பேண்ட், சாதாரண கோட், வட்டமான சன்கிளாஸை அணிந்தபடி அனுராதா அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் வழக்கம் போல 2 பாடி கார்ட்ஸ் வந்து கொண்டிருந்தார்கள். நேராக சிரித்துக்கொண்டே வந்தவள் நிரஞ்சனின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அவரிடம் இருந்த தூண்டிலை வாங்கி பிடித்தாள். அனுராதா, என் மனசுக்கு ஏதோ கெட்ட விஷயம் நடக்க போற மாதிரியே தோணிட்டு இருக்கு. விக்ரம் இப்போ ஹைதராபாத் சிட்டிக்குள்ள வந்துட்டான். வந்ததுமே ஹைதராபாத்தோட முக்கியமான குரூப்ஸான லத்தின் குரூப்ஸை இப்போ அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு போட்டியா அவன் மட்டும்தான் இருக்கான். நான் எதுக்காக உன்னை வர சொன்னேன்னா, நீ என் கூட சேர்ந்து வேலை செய்யற நேரம் வந்துடுச்சு. சீக்கிரம் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வரவே, விக்ரமோட கனவுகள் எல்லாம் அடிமட்டத்தில் இருக்கும்போதே அழிச்சு விடணும் என்று சொன்னார் நிரஞ்சன். ஓ, இந்த விக்ரம் லத்தின் குரூப்ஸை கூட அவனோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டானா? நினைச்சதை விட ஸ்பீடா இருக்கானே என்று சொல்லிக்கொண்டு சிரித்தாள் அனுராதா. அவளுக்கு அது விளையாட்டாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் விக்ரமை நினைத்து மிகவும் கோபப்பட்டாள். ஆமா அனு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம் அவனோட வேலைகள் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவான்னு. லத்தின் குரூப்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. ஆனா ஹைதராபாத்ல இருக்கிற பிரான்ச்சஸ்க்கு அவன் தான் பொறுப்பு. அதுல நான் எந்த விதத்திலையுமே தலையிட முடியாது. விக்ரம் கையில இந்த மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி இருக்கிறது நமக்கு தான் டேஞ்சர். அவன் எந்த நேரத்திலையும் நம்மளோட பிசினஸ்ல கை வைக்க சான்ஸ் இருக்கு என்று சொன்னார் நிரஞ்சன். லத்தின் குரூப்ஸுக்கு இந்தியாவில் பெரிய செல்வாக்கு இருந்தது. இங்கே இருக்கும் அனைத்து கம்பெனிகளும் லத்தின் குழுமத்திற்கு கீழே வேலை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் விக்ரமின் பார்வையில் லத்தின் குழுமம் இன்னமும் வளரும் நிறுவனமாகவே தெரிந்தது. அதை பற்றி பெரிய அபிப்பிராயம் விக்ரமுக்கு இல்லை. லத்தின் குழுமத்தின் சில பிரான்ச்சஸ் நிரஞ்சனுடன் எப்போதும் இணக்கமாகவே இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நிரஞ்சனின் முழு அதிகாரமும் லத்தின் குழுமத்தால் எப்போதோ அளிக்கப்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் இருந்தே நிரஞ்சனும் லத்தின் குழுமமும் தனித்தனியாகவே இருந்தது. அந்த 2 குழுக்களும் வெளியே தனித்து தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் இப்போது லத்தின் குழுமம் மொத்தமாக விக்ரமின் கைக்கு சென்று விட்டது. லத்தின் குழுமத்தின் மொத்த வியாபாரமும் விக்ரமிடம் சென்று விட்டது. விக்ரம் லத்தின் குழுவின் செல்வாக்கை பயன்படுத்தி நிரஞ்சனுக்கு ஏதாவது பிரச்சனையை உருவாக்க நினைத்தால் அதனால் ஏற்படும் பாதிப்பை யாராலும் கணிக்க முடியாது. அந்த பயம்தான் நிரஞ்சனை இவ்வளவு தூரம் யோசிக்க வைத்தது. மிஸ்டர் நிரஞ்சன், இது லத்தின் குரூப்ஸ்ல ஒரு பிரான்ச் தான். நீங்க இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லத்தின் குரூப்ஸ் எல்லாம் விக்ரம் தன் கையில எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணினாலும் அது உங்களை அந்த அளவுக்கு பாதிக்காது. நீங்க இத்தனை வருஷமா போட்டு வச்சிருக்கிற ஃபவுண்டேஷனை யாராலும் அழிக்க முடியாது என்று அனுராதா நிரஞ்சனை பார்த்து நம்பிக்கையுடன் சொன்னாள். அனு, எனக்கு ஃபினான்ஸ் லாஸை பத்தி எந்த பயமும் இல்லை. ஆனா விக்ரம் லத்தின் குரூப்ஸ் எல்லாம் மீடியாவா யூஸ் பண்ணி என்னோட பேர்ல மற்ற பிரான்ச்சஸ்ல எல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட முடியும்னு தோணுது என்று சொன்னான் நிரஞ்சன். விக்ரம் எத்தனை நாட்களுக்கு ஹைதராபாத்தில் தங்குகிறானோ அந்த அளவுக்கு நிரஞ்சனுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த இழப்பை எல்லாம் சமாளிக்கும் சக்தி நிரஞ்சனுக்கு கிடையாது. விக்ரமுக்கு மும்பையில் பெரிய தொழில் இருந்தாலும் ஹைதராபாத் சிட்டியில் தனது செல்வாக்கை செலுத்த முடியாது என்ற நிம்மதி நிரஞ்சனின் மனதில் ஒரு ஓரத்தில் இருந்தது. நீங்க தனிப்பட்ட முறையில் அவனை எதிர்க்கிற வரைக்கும் அவனால உங்களை எதுவும் பண்ண முடியாது என்று அனுராதா நிரஞ்சனை பார்த்து சொன்னாள். நிரஞ்சனுக்கு இருக்கும் கோபத்தை விடவும் அனுராதாவுக்கு விக்ரமின் மீது அதிகமாக இருந்தது. ஆதித்யா ஃபேமிலியோட முழு சொத்தையும் அடையிறதுக்காக 10 வருஷத்தை அவங்க வீட்லயே இருந்து வேஸ்ட் பண்ணினேன்.
அவங்களோட ஃபேமிலியை அழிக்க நான் என்னென்னமோ பண்ணினேன். ஆனா நான் எதிர்பார்க்காத மாதிரி இந்த விக்ரம் ரெட்டி ஃபேமிலி முழுக்கவும் ஒரே நைட்ல அழிச்சிட்டான். அவனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்போ விக்ரம் சாகிறதை என் கண்ணால பாக்குறேனோ அன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் அனுராதா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.